மதிப்புக்குரிய முன்னாள் எம்பி சிவாஜிலிங்கம் ஐயா, மதிப்புக்குரிய சக எம்பி என்ன பேர் அவருக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், இவர்கள் இருவருடைய அண்மையில் இவர்கள் என் சம்பந்தமாக கொடுத்த யூடியூப் ஒரு பதில் ஒன்றை நான் பார்த்தேன். அதுல எங்களுடைய தலைவர் சிவாஜிலிங்கம், எங்களுடைய தலைவரோட வாழ்ந்தவர், தலைவருடைய துவாக்களை எடுத்து சுட்டுக் கொண்டவர்கள், தலைவருக்கு அட்வைஸ் பண்ணினவர்கள், தேசிய தலைவருக்கு அட்வைஸ் பண்ணினவர்கள், தேசிய தலைவர் இவரிடம் கேட்டுத்தான் போர்க்காலங்களில் நடத்தின வகையான அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கிற சிவாஜிலிங்கம் ஐயா அண்மையில சொல்லியிருந்தார், அர்ச்சுனா ஒரு யூடியூப் ஹீரோ என்று சொல்லி. சோ நான் அரசியல்வாதியா வர ஆசைப்பட்டதும் இல்லை, அரசியல்வாதிக்குரிய எந்த தகமையும் என்னிடம் இல்லை என்று சொன்னா கூட சந்தோஷப்படுற நிலைமையில தான் இருக்கிறேன் சொன்னால், அரசியல் செய்ய சரியான ஈஸி. நீங்கள் அரசியல் செய்வதாக இருந்தால் உண்மையாக இருத்தல் வேண்டும், மக்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை உண்மையாக ரிசீவ் பண்ணி அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கணும். அதுதான் அரசியல். அரசியல் செய்வதற்கு எந்த மூளையுமோ இவர்கள் மாதிரி 8ஆம் படித்து இவர்கள் இல்லை, நான் சிவாஜிலிங்கம் ஐயாவை சொல்லவில்லை, 3ஆம் ஆண்டு படித்தேன் எனக்கு தெரியாது. இவ்வளவு காலமே இலங்கை அரசியல் வரலாற்றுல 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு வெத்தலை தப்பி துப்புகின்ற அரசியல்வாதிகள் தான் இவ்வளவு காலம் இருந்திருக்கிறார்கள், ஆக்டர்ஸ் இருந்திருக்கணும். அது தவிர உங்களை மட்டக்களப்பு போனா தெரியும், மட்டக்களப்பு பீரங்கிகள் கூட இந்த படிப்பறிவு என்று கேட்டால் கேள்விக்குறிதான். ஒரு அரசியல் செய்யறதுக்கு படிப்பறிவு தேவையில்லை, பட் ஒரு படிப்பறிவு உள்ளவன் அரசியல் செய்யும் போது இவ்வாறு கோமாளிகளுடைய சில யூடியூப் கண்டனுக்கு எனக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. யாரையுமே நேரடியாக குற்றம் சுமத்துவதற்கோ தாக்கி பேசுவதற்கோ அல்ல, அவர்களுடைய கருத்துக்களுக்கு பதில்களை தரலாம்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மின்சார இணைப்பை அவர்கள் பிழையாக செய்கிறார்கள், ஊழல் நடக்கிற என்ற அடிப்படையில் அணுகி அதை மக்களுடைய விருப்பத்துக்கு நான் மாற்றி இருக்கிறேன். ஐயா, தாங்கள் இதுவரை காலமும் தமிழ் ஈழத்தை கேட்டு அவர்கள் தரவில்லை. தயவு செய்து உங்களால் முடிந்தால் தமிழ் ஈழத்தை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அதான் உங்களுடைய கோரிக்கை. தேசிய கொள்கை, அதாவது தேசியம், தமிழ் தேசியம் என்ற ஒரு தலைவற்ற உண்மையான கோட்பாட்டை நீங்க இண்ட வரைக்கும் சாகும் வரைக்கும், நீங்கள் இப்போது கூட ஹாஸ்பிட்டல் இருந்து வழியால வந்து இழுத்து தான் காய்ச்சி கொண்டு. எனக்கு பயம், உங்களுடைய வீடியோ பார்க்கும் போது இழுக்கிறது அப்படி பெர்மனண்டாவே ட்ரக்கியா பிளாக் ஆகி போயிருமோண்டு அந்த அதுக்குரிய பயத்தோட தான் நம்மளோட வீடியோ பார்த்துக்கோங்க. வயது முதிர்ந்தவர்கள், நோயுற்றவர்கள் அரசியல் செய்ய முடியாதென்றால் ஒதுங்கி விடுவோம். யாராவது ஜங்ஸ்டர்ஸ்ட கொடுக்கலாம். எனக்கு கூட இப்போது 40 வருடம் 5 வருடங்களுக்கு பிறகு அரசியல் செய்வனே இல்லைன்றது எனக்கு கேள்விக்குரிய. ஐயா, தாங்கள் நேரடியாக ஹாஸ்பிட்டல் இருந்து நேரடியாக ஜப்னா பிளஸ் கிளப்புக்கு வந்து ஒரு சாதாரணமான ஒரு வைத்தியர், ஒரு ஜஸ்ட் அன் எம்பி, அவர் சம்பந்தமாக இழுத்து வீடியோ போடுவதன் அர்த்தத்தை எனக்கு விளங்கல. ஆனால் உங்களுக்குரிய முதலாவது பதில், நான் முதலாவது வேலையை திடமாக செய்து முடித்திருக்கிறேன். நான் பாராளுமன்றத்தில் கூட தேசிய தலைவற்ற மொழியிலேயே தலைவற்ற பேரையும் சொல்லி பாராளுமன்றத்தில் வணக்கம் சொல்லி செலுத்தினார் நான். சோ எனக்கு தேசியம் சம்பந்தமான உணர்ச்சிகள் இல்லை என்று நீங்கள் கலைக்கிறது சரியான ஒரு விகட கவிந்த அந்த வேதாளமும் அந்த அரசின் மாதிரி கதைகளை வாசித்த மாதிரி தான் இருக்கிறது. என்றால் தாங்கள் அரசியல் செய்வதானால் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் நின்று அரசியலுக்கு மூலம் மக்கள் மூலம் வாக்கிட்டு இருக்கோம். மக்கள் வாக்கிட்டது தலைவற்ற தோற்கடிக்கப்பட்ட தேசிய கொள்கை, அதாவது எங்களுடைய உங்களை மாதிரியான ஆக்களாலே காட்டி கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல தேசிய கொள்கை ஒன்றை அழிய விட்ட நீங்கள் 15 வருட காலமாக எந்த தெளிவான முடிவு எடுக்க தெரியாம, நீங்க தமிழ் தேசிய கூட்டமை பார்க்கலாம், அல்லது ஐடெக் என்ன சார் எனக்கு தெரியல, ஐடெக் என்றால் தமிழரசு கட்சியை பார்க்கலாம், தமிழ் தேசிய கூட்டமைக்கலாம். தலைவர் இருக்கும் போதும் நீங்கள் செய்தது துரோகம், தலைவர் இல்லாமல் போயிருக்கிறதும் 15 வருடங்களாக மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது. தேசியம் உங்களுடைய தேசியத்தை வெல்ல ஒன்று என்று அடிப்படை தேவைகளை பாருங்க, உணவு பாருங்க. உங்களுக்கு அந்த அடிப்படை தேவைகள் என்ன என்பது சம்பந்தமான அறிவு இருக்கிறதோ எனக்கு தெரியாது. உணவு, உடை, உரை இல்லையா, அடிப்படை தேவையை பாருங்க. அது கிளிநொச்சியில முள்ளத்தீவுல எவ்வளவு சனம் இருக்கிறதுக்கு இடம் இல்லை. வீடு கட்ட கொடுக்குறோம்னு சொல்லி 4 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் 50,000 ரூபாய் கொடுத்து போட்டு கூரை இல்லாம இத்தனை வீடு சொல்லி டிசிசி மீட்டிங்ல லிஸ்ட் பண்றீங்க, சுவர் இல்லாம இத்தனை வீடு லிஸ்ட் பண்றீங்க, அடித்தளம் இல்லாம இத்தனை லிஸ்ட் பண்ணி போட்டு அடிப்படை தேவை உணவு, உடைய, உரையை இல்லாம. ரெண்டாவது, நீங்கள் இப்ப என்ன காய்க்கிறீங்களா, தமிழ் தேசியம் காய்க்கிறீங்க, அது சம்பந்தமா வருது. அதாவது யாழ்ப்பாணத்துல வாழ்போட்டு குழுக்கள் இல்லாம போகுதா, யாழ்ப்பாணத்துல மாஃபியாக்கள், ட்ரக் மாஃபியாக்கள், மருத்துவ மாஃபியாக்கள், அரச ஊழியங்கள்ல நீங்கள் உங்களுடைய நேஷனல் ஐடென்டி கார்டை மாத்த போனா நாங்க 10,000 ரூபாய் கொடுத்தா உடனே எடுக்கலாம். அல்லது உங்களுக்கு லைசன்ஸ் வேண்டா, நீங்க வீட்டை இருந்து கால் பண்ணி சொன்னா வீட்டுக்கு லைசன்ஸ் வர நீங்க காசு கொடுக்கலாம். அப்படியானதெல்லாம் பவனியால நடக்குது. சோ அதுதான்
அப்படியானதுகளுக்கு எதிரானது அல்லது ஐஸ் குடுக்கல் நிப்பாடுறது, போலீசார்கள் ஒழுங்கா வேலை செய்கிறார்களா, நீதிமன்றம் வேலை இதா, சட்டத்திறனிகள் வேலை செய்கிறார்களா, மருத்துவர்கள் ஒழுங்கா வேலை செய்கிறார்களா, உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்குதா, அந்த ரெண்டாவது தான் சேஃப். எங்களுடைய தமிழ் சமுதாயத்துல நாங்கள் இணைக்கப்படுகிறோமா, சாதியங்களால் ஒரு ஆள் ஒதுக்கப்படுகிறார், ஒரு குழந்தையின் கல்வி ஒதுக்கப்படுகிறார். உங்களுக்கு தெரியும், நான் அரசியல்ல இந்த மூன்றையும் தான் நான் தொட்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் முதலாவது தொட்டது பிசியோலஜிக்கல் நீட், மருத்துவ தேவை, உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. ரெண்டாவது, மூன்றாவது இப்ப கல்வியை தொட்டு கொண்டிருக்கிறேன். இதை தொடாம நீங்கள் மேல போய் தேடலாம். அதான் மாஸ்லோண்ட ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் தெரிஞ்சாதான் ஐயா அரசியல் செய்யலாம். அதாலதான் நீங்கள் இவர் யூடியூப் ஹீரோன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்க. நான் எடுத்ததில் எல்லாத்திலையுமே வென்று கொண்டிருக்கிறேன். இதே இவருடைய இந்த நக்கலான கதையை பேசட்டும். நாங்களும் வந்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம், அவங்களும் பேசட்டும். எத்தனை பேர் கூட பேசுறாங்களோ பேசட்டும். பேசுறதை விட்டு போட்டு என்ன நடக்கிறது தான் கூட முக்கியம். சிவாஜி ரங்கநாதன் சொல்லியிருக்காரு, அவர் வந்து யூடியூப்ல மட்டும் தான் ஹீரோ, நிஜத்துல ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அப்படியா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அரசியல்ல வந்து பலர் மாற்றங்கள் வாரதுல வந்து ஒரு தவறும் இல்லை. உண்மையிலே என்ன பொறுத்தவரையில் வந்து அந்த கோணத்தில் வந்து கடந்த காலங்களில் வந்து ஒரு சுய விமர்சனம் செய்கிறதா இருந்தால் வந்து எங்களோட தரப்புலையும் இருந்து தவறுகள் நடக்கிற இடத்துல எங்களுக்கும் ஒரு செய்தியை கொடுக்குற வகையில் வந்து மாற்றங்கள் வாரதில் வந்து ஒரு தவறும் இல்லை. ஒரு மீடியா அவரால் கேட்கும்போது எங்களுடைய வலது பக்கத்திலே இருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அவர் அப்படியும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம் என்று சொன்ன மாதிரி ஒரு கதை உண்டு, மழுப்பல் கதை உண்டு. நாங்கள் இப்போது எல்லாரும் சேர்ந்து தேசியத்தை பற்றி கதைக்க போறோம். ஸ்ரீதரன் ஐயா இப்ப தேசியத்தை பற்றி கதைக்க போறார். கிழக்கு மாகாணத்துல தேசியம் கதைக்க போயினோம். சாணக்கியன் ஐயா தேசியம் கதைக்க போறார். சுமந்திரன் ஐயா, எல்லாரும் நீங்க தேசியத்தை பற்றியே கதைக்கு போயிருந்தால் அப்பத்தான் உங்களுக்கு இரவு நித்திர கொண்ட மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாஸ்லோண்ட ஹைரார்கி ஆஃப் நீட் தான் எனக்கு முக்கியம். முதலாவது உணவு உரையில எல்லா குடும்பங்களும் வறுமையை போக்குவோம், மருத்துவ வசதி எடுத்து கொடுப்போம். அதுபோல அவருடைய பாதுகாப்பு, போலீசார ஒழுங்கா நடக்கிற வேலையை பார்ப்போம். இந்த முறை மாகாண சபையில நான் வேண்டா கூட நான் இந்த நாளையும் தான் முதலாவதா பார்ப்பேன். தேசியம் என்பது எங்களுடைய எல்லாம் நிறைவேறின பிறகு வாரதுதான் தேசியம். இந்த அடிப்படையே இல்லாத ஒரு தமிழ் சமூகத்திட்ட புலம்பெயர் சமூகத்தில் இருக்கிறார்கள். அஞ்சாவது பற்றி கதைங்கோ தம்பி என்றேக்க தான் இரண்டாவது முதல் நாளும் அவைக்கு ஃபுல்ஃபில். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், முதல் நாளும் ஃபுல்ஃபில். அவைக்கு உணவுட உரையில் லண்டன்ல பிரச்சனை இருக்கா இல்ல, சேஃப்டி பிரச்சனை இருக்கா, 119 109 அடிச்சா உடனே ஓடிடுவான் போலீஸ்காரன். சோஷியல் நீட்ஸ், அங்க யாரையும் காதலிக்கலாம், எப்போதும் சந்தோஷமா இருக்கலாம், கல்யாணம் கட்டலாம், ஹெலிகாப்டர்ல தலைவற்ற காசை வச்சு கொண்டு நீங்க சாமத்தி வீடு கொண்டெல்லாம். மூன்றாவது இருக்கு செல்ஃப் எஸ்டீம். அங்க படிக்கணும், தாங்க வேலை போய் நம்ம எல்லாமே செய்யணும். எங்கள்ல குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு மட்டும் தான் கல்வி என்றது வந்து ஒரு சாதாரணமா இருக்கு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா தெரியும், பேர்மடி ஸ்கூல்ல ஒரு பிள்ளை 4-5 மாதமா ஸ்கூலுக்கு போகாம டிப்ரெஷனா இருக்குது. அதை இல்லாம பண்ணி போட்டுதான் அதுக்கு பிறகுதான் தேசியம் கதைக்கும். இந்த நாளையும் நான் வெண்டு கொண்டு வரைக்கல, அதுக்கு காலம் எடுக்கும், ஒரு நாள் செய்யலாது. மாகாண சபை, உள்ளூராட்சி சபை, அது வடக்கா இருக்கட்டும், கிழக்கா இருக்கட்டும், அல்லது மலையமா இருக்கட்டும், எங்க போனாலும் மக்கள் லயங்கள்ல இருக்கும் போது அவர்களுடைய அரசியல்வாதிகள் வந்து இங்கே பெரிய ஆங்கிலத்தில் பாராளுமன்றத்திலே அப்படி இப்படி என்று சொல்லி காய்ச்சி நடத்திருக்கிறார்கள். ஆனா அங்க மக்கள் லயத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய மாத வருமானம் பிரச்சனையா இருக்குது. அவங்களோட ஹாஸ்பிட்டல் ஒழுங்கா ஒர்க் பண்ணதா இல்ல, அவங்களுடைய கான்பராக்கள்ல வந்து டே கேர் சென்டர்ஸ் ஒழுங்கா ஒர்க் பண்ணதா இல்ல, காலில் போறதுக்கு ஷூ இருக்கிறாசா இல்ல, அட்டை கடிக்குது. அப்படி இருக்கும்போது எங்கே தேசியம் கதைக்கலாம், எங்கே சுய நிர்ணயம் கதைக்கலாம் யோசிச்சு பாருங்க. இந்த நாளையும் வெல்றதுக்கு நான் பாடுபடுறேன். அதாலதான் ஒவ்வொரு தீவாவும், ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் வரவும், ஒவ்வொரு வீடுகள் வழியே போய் கம்ப்ளைண்ட் எடுக்கிறேன். நீங்கள் உங்களுடைய பண ஆசைகள் காரணமாக நீங்கள் திரும்ப அரசியல நிக்கோன் பண்றதுக்காண்டி நீங்க தேசியம் கதைக்கிறீங்க, அஞ்சாவது கதைக்கிறீங்க. பொதுமக்களுக்கு விளங்கி கொள்ளணும். போன முறை நான் பாராளுமன்ற தேர்தலில் நிக்கல, பல தேர்தல் போடணும். நான் இப்ப எனக்கு எதிர்ப்பு யாருமே இல்லை. சுரேஷ் பிரேமச்சந்திரனா ஒரு காலத்துல இபிஆர் லெஃப்ட் தான், அப்பாவை சுட பிளாட் டிபிஆர்ல அப்பாவை சுட ஓடி தெரிஞ்சது, அப்பா இயக்கத்துல சேர்ந்திருந்து ஓடினவர். இப்போது நீங்க அரசியல் காய்ச்சி கொண்டு அர்ச்சுனா ஒரு யூடியூபர் சொல்றீங்க. எனக்கு இப்போது யூடியூப் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் 6 மாதத்துக்கு பிறகு. ஏனென்றால் எங்களுடைய சொந்த தேவைகள், ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்குரிய காசை கூட ஏன் நான் உங்கண்ட அடிவரையில் யூடியூபர்ஸுக்கு கொடுக்கணும் பண்றான் எந்த கன்சர்ன். அதனாலதான் நான் இந்த சொந்த யூடியூபர் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். இப்ப பார்ப்போம். யூடியூபா நான் செய்யறேன், ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்டா நான் செய்யறேன், ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனா நான் செய்யறேன், ரோட் டெவலப்மெண்டா நான் கதைக்கிறேன், என்னுடைய கட்சி கதைக்குது. உங்களால முடிஞ்ச தமிழ் தேசியம், அதே தமிழ் தேசியத்தையும் பாராளுமன்றத்தில் சிங்களவனுக்கும் ஒவ்வொரு முறையும் சிங்களத்துல சொன்னான். அப்பே நாயக்கா தெய்வம் முடியுமா உங்களால சொல்றது? முடிந்தா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இதை ட்ரை பண்ணிக்க, நான் வேற எங்கேயாவது போயிடுவேன். நன்றி வணக்கம்.